இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் நாவினை உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் கைகளை உம் பணி செய்ய வேண்டுமே. இயேசுவே உம் பணி நான் செய்ய வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் உடலினை உடல் நோய்கள் நீங்க வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் நீங்க வேண்டுமே. தொடும் என் கண்களை உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வேப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆவியிலும் என்று உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்த பாருங்கள். ஆவியிலும் என்று உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தை பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறைவார்த்தை பொருள் காணுங்கள்.
இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நவாண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக செபிப்போம். ரின்சி அவர்கள் கொடியேற்பதில் புனித அந்தோனியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரின்சி அவருடைய உடல் சுகம் பெற வேண்டியும் திருநதி ஆண்டவருக்கு நன்றி சொல்லியும் செபிக்கிறார்கள். ரின்சி அவர்களை இறைவன் ஆசிர்வதிக்கவும் இவருடைய குடும்பத்தை இறைவன் வழிநடத்தவும் செபிப்போம். சாமுவேல் அவர்கள் கோடியேற்பதர் புனித அந்தோனியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவன் சாமுவேலையும் அவருடைய குடும்பத்தை வழிநடத்தவும் செபிக்கிறார்கள். குகி டெக்னாலஜி நிறுவனத்தினர் தொடர்ந்து தங்களுடைய நிறுவனத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும் வழிநடத்தவும் நல்ல உடல் சுகத்தை தொழிலாளிகளுக்கு கொடுக்கவும் செபிக்கிறார்கள். இந்த நிறுவனத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். ஆண்மையிலை பாறுதலுக்காக மரித்த மாலப்பாட்டி சின்னப்பா, ராஜம்மா, மேரி விக்டோரியா, இன்னாசியம்மா, அல்போன்ஸ் மேரி ஆன்மாக்களுக்காகவும், குணம்மாள் ஏ ஸ்டெல்லா மேரி ஆன்மாக்களுக்காகவும், அருள்தந்தை ஒய்ஜே பிரசாத் இக்னேஷியஸ் ஆன்மாவிற்காகவும், காரசால சிஜே அகஸ்டின் ஆன்மாவிற்காகவும், அருள்தந்தை எஸ்ஜி அந்தோனிசாமி பிஜே என்றி ஆன்மாக்களுக்காகவும், கட்டா ரிச்சர்ட் ஆன்மாவிற்காகவும், எஸ்பி லாரன்ஸ் ஆன்மாவிற்காகவும் செபிக்கிறார்கள். மேற்கூறிய ஆன்மாக்களுடைய பாவங்களை மன்னித்து இறைவன் பேரின்ப ராஜ்யத்தில் இவர்களை ஏற்றுக்கொள்ள செபிப்போம். திருப்பலி தந்துவத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து பார்த்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நமக்கு நிறைவான நித்திய வாழ்வை அளிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர
அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீரே. கிறிஸ்துவ நம்பிக்கை கடைப்பிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் அருள் தாரும். உமோடு தூயாவியாரின் ஒன்றிற்று இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய, மீண்டும் 9 முதல் 12 முடிய. அந்நாள்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது, இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன். மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும் போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரோ ஆண்டவரை போற்று. என் முழு உள்ளமே ஆண்டவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உம் குற்றங்களை மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொடியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அல்லேலூயா
அல்லேலூயா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். விண்ணரசின் மறை பொருளை எமக்கு அருளினேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதியவர் சுத்தன செய்தலர் எழுந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 25 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு இவற்றை வெளிப்படுத்தினீர். ஏன், எவற்றை, எதற்காக ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இறைவன் ஞானத்தை மறைக்க வேண்டும்? ஏன், எதற்கு ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இறைவன் ஒரு சிலவற்றை புரியாமல் செய்ய வேண்டும்? இறைவன் அனைவருக்குமே இறை ஞானத்தை கொடுக்கிறார். அப்பொழுது ஞானிகளும் அறிஞர்களும் இன்னும் அதிகமாகத்தானே இறை ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களை அழைப்பதே நாம் ஞானிகள் என்று அழைக்கின்றோம். அவர்களை அழைக்கும் பொழுதே நாம் அறிவாளிகள் என்று அழைக்கின்றோம். அப்பேற்பட்டவர்களுக்கு ஏன் இறை ஞானத்தை இறைவன் வெளிப்படுத்தாமல் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும்? இது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இறைவன் இன்றைக்கு ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கு மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், ஞானிகளுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இறைவன் கொடுக்கவில்லையா என்றால் கிடையாது. மாறாக ஞானிகளே, அறிஞர்களே இறைவன் வெளிப்படுத்துவதை புரிந்து கொள்ளாமல் தங்களையே தங்களுடைய ஒரு சில செயல்பாடுகளினால் மறைத்து கொள்கிறார்கள். என்ன வித்தியாசம் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும்? ஒரு 3 வித்தியாசங்களை கூறுவார்கள். ஒன்று, ஞானிகள், அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அகங்காரத்திலே வாழ்வதாக சொல்வார்கள். நான் ஞானி, எனக்கு தெரியும் என்ற அகங்காரம் ஒரு சில நேரங்களிலே இறைவனுக்கு ஈடாகவும் தன்னுடைய ஞானத்தை அவர்கள் ஒப்பிட்டு கொள்வார்கள். அதனால் தான் புனித பவுல் தன்னுடைய திருமடத்திலே கூறுவார், உலகம் முழுவதுமே ரோமையில் வாழ்பவர்களை அறிஞர்கள் என்று சொல்வார்கள், ஞானிகள் என்று சொல்வார்கள். ஆனால் இறைவனுடைய சிலுவையை உணர்ந்து கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை, அல்லது அவர்களுக்கு அதை புரிந்து கொள்ளும் சக்தி இல்லை என்று சொல்லி. ஏனென்றால் அகங்காரத்தினால். ஞானத்தை பெற்றிருப்பவர்கள் அகங்காரத்தையும் தன்னோடு இணைந்து பெற்றிருப்பதனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியவில்லை. இரண்டாவது, ஞானிகளும் அறிஞர்களும்
எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதியிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எல்லாம் தெரியும் என்பவருக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? ஒரு சிலர் பள்ளிகளிலே கேள்வி கேட்பார்கள். தெரியாமல் தெரிந்து கொள்வதற்கான கேட்கப்படும் கேள்விகள். ஒரு சிலர் தெரிஞ்சுட்டே எனக்கு தெரியுது, வாத்தியாருக்கு தெரியுதா என்று செக் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஞானிகள், அறிஞர்கள் ஒரு சிலர் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதையிலே வாழும் பொழுது எப்படி இறைவன் அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும்? அதனால் தான் அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. இரண்டாவதாக. மூன்றாவதாக, அகங்காரம் பெற்றிருந்து எனக்கு எல்லாம் தெரியும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தன்னுடைய கள்ளம் கபடமற்ற உள்ளத்தையும் இழந்து விடுகிறார்கள். சிறு பிள்ளைகளை பாருங்கள், கள்ளம் கபடமோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அனைத்து பண்பு நலங்களையும் பெற்றிருப்பார்கள். ஆனால் இந்த ஞானிகள், அறிஞர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் அந்த கள்ளம் கபடமற்ற உள்ளத்தை இழந்து விடுகிறார்கள். இன்றைக்கு அந்த கள்ளம் கபடமற்ற உள்ளம் இருக்க வேண்டும் என்று இறைவன் விருப்பப்படுகிறார். கள்ளம் கபடம் இல்லாமல் வாழ்வது. ஆக ஏன் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், ஏன் ஞானிகளுக்கு அறிஞர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால், அது அவருடைய அகங்காரத்தினால், எனக்கு எல்லாம் தெரியும் என்று கற்றுக்கொள்வதில் இருந்து தன்னை மறைத்து கொள்வதனால். அதே நேரத்தில் கள்ளம் கபடமில்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கையை வெறுத்துவிட்டு தான் ஞானி, தான் அறிஞர் என்று சமூகத்திலிருந்து தன்னை வேறுபடுத்தி கொண்டு விலக்கி கொண்டு வாழ்வதனால் தான் இறைவன் இப்பேற்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஞானத்தை, இறை திட்டத்தை வெளிப்படுத்தவில்லை என்று இன்றைக்கு நற்செய்தி நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. பலர் இங்கே நன்றாக படித்திருக்கலாம், அறிஞர்களாக இருக்கலாம், ஞானிகளாகவும் இருக்கலாம். ஆனால் இறை ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இறை ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்மை இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும். தாழ்ச்சி, பணிவு அனைத்தையும் பெற்றிருக்கும் பொழுது இறைவன் தன்னுடைய ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். சிந்திப்போம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த வழி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கைநின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை
மாற்றிடுவராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்று வாழும் எல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக இன்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். வார்த்தையை அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக மீடியேற்றவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவினால் கருதிரித்து கன்னித்தாயிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தில் நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கையில் விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே தூதரோடு இணைந்து உம்மை என்னென்னு புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வணக்க தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்திட உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதனை பிட்டு தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு அளித்து இறைமகன் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின்பு ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து அதனை தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு அளித்த இறைமகனை கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவருள் ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இருப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வளர்ந்தரும் அப்பத்தை மீட்பிழைக்கும் கிணத்தை மொக்கம் கொடுக்கிறோம். தன்னுடைய விழிபெரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவுக்கு நடு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்குகளும் எங்களை தூயாமையான் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் இந்த திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராய் ஜார்ஜ் அந்தோனி சாமி எல்லா திருநியாக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடும். உயிர்த்தெழும் நோக்கணை தொழில் கொண்டிருக்கும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக வழியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராகியிருந்த புனிதராக அனைவருடனும் சிறப்பாக எம்முடைய கிளர்ச்சியிலே நன்மை இறைவழியை தாண்டி பத்திரின் ஞானமா ஆகிய அனைவருடன் நாங்கள் எரிவாழ்வில் பங்குளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்துவடியாக எம்மை புகழ்ந்தைத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நாம் அனைவருமே துணிந்து இறை பக்தியோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்தல் வரும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் வென்றாடும் இரக்கத்தின் உதவியார் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்றி அதொரு கலக்கமும் நிழலமாயிருப்பதாக எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என்னுடைய அமைதியை சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு முடிந்திரேன். என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை பாராமல் உத்திரவின் விசுவாசத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி மற்றும் இரக்கத்தையும் பரிவையும் சமாதானத்தையும் நோயில்லாத வாழ்வையும் தந்தெழுத்தில் உங்கள் வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறி விருந்து கிழைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தம்னை காத்து நித்திய வாழ்வு கிடைத்துச் செல்வதாக. ஆமென். நீயே எந்தன் தெய்வம், நீ இன்றி வேறேது சொந்தம். நீயே எந்தன் தெய்வம், நீயே எந்தன் தெய்வம். நீ இன்றி வேறேது சொந்தம். நீயே எந்தன் தெய்வம். ஆயிரம் மனிதரில் என்னை தேடினார், அன்பென்னோ சிறகினில் என்னை மூடினார். ஆயிரம் மனிதரில் என்னை தேடினார், அன்பென்னும் சிறகினுள் என்னை மூடினார். கண்ணென காத்திட இந்த நெஞ்சில் வாவா, கவலையின்றி நான் வாழ என்னில் எழுந்து வா. நீயே எந்தன் தெய்வம், நீயின்றி வேறேது சொந்தம். நீயே எந்தன் தெய்வம், நீயே எந்தன் தெய்வம். நீயின்றி வேறேது சொந்தம். நீயே எந்தன் தெய்வம்.
புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கு காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். இந்நாள் முழுவதும் இறை ஆசீர்வாதம் உங்களோடு. காட் பிளஸ். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, முடியரல் கொடைகளை வெற்றுங்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்ச்சிகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலால் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். சிங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். சிங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலால் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரே, பக்தனியல்லோ, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோற்றம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கிழச்சன் இறை ஊழியர் அனைத்தாட்டு பத்திரி ஞானம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.